ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் பிட்டு தான் வந்து எடுத்துருக்குது. இந்த 1 மீட்டர் பிட்டில் நமக்கு இந்த சைடு வந்து இந்த பிரிண்ட் வர மாதிரி இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த சைடில் நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரை சைடு தான் வந்து போட்டிருக்கேன். இந்த கரை பக்கம் வருது இல்லைங்களா, இந்த கரை பக்கம். இந்த கரை பக்கத்துல எல்லாம் நம்ம போட்டு கை வந்து மடிச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான சுருக்கம் அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே வந்து வராது. இப்போ இந்த கரையை நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிட்டுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து உள்ள வெளியெல்லாம் இருக்காது. 2 பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து மேல் பக்கம் சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. கீழே வந்து நான் எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறேன். அடுத்து நம்ம ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை இப்படி உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி இந்த கை போர்ஷனை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த கையை இது மேலே நம்ம கோடு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோட்டு மேலேயே இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். கரெக்டாக கை வந்து இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருந்து மேலே வரையும் இந்த பிசிறு தெரிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து இந்த பிசிறு இதுதான் ரெடி அளவு. இதிலிருந்து 1/4 இன்ச் மேலே தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து நமக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். அடுத்தது இந்த டாட் போட்டிருக்கிற இடத்துல இந்த பிசிறை இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. அதுவரை இந்த ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கை வந்து இந்த பிசிறை திருப்பி விட்டுட்டு இந்த கை இருக்கிற இடத்துல நான் இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது பேக் சைடில் நமக்கு இன்னொரு பிசிறு வந்து இருக்கும், கை ஜாயின் பண்ண பிசிறு. அந்த பிசிறை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கை வந்து இந்த 4 மார்க் பண்ணாவே போதும் நமக்கு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டலாம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து இந்த இடம் வரையும் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதா வந்து ஒரு வளைவு கொடுத்து அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பர்ஃபெக்டா கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். சேம் அதே அளவுல நான் வந்து கட் பண்ணிட்டேன். கீழேயும் நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. இதில் 2 கிளாத்தை மட்டும் எடுத்துடலாம். 2 கிளாத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல துணி வந்து முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து தைக்கும் போது அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடமும் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது கீழே வந்து அப்படியே நம்ம இந்த சைட் பிரிண்ட் வருது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது பேக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இது மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து விட்டுருக்கிறேன். இப்போ பிளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடில் இந்த 2 டாட் போட்ட பக்கத்தையும் எடுத்து இப்படி சென்டரா வச்சிருங்க. சைட் ஜாயின் பண்ண பக்கம் சென்டரா வச்சுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷோல்டர்லையும் இந்த ஷோல்டர் 2 ஜாயின் பண்ண இடத்த இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக இப்படி இழுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிளவுஸோட நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதை வச்சு நம்ம பிளவுஸோட கழுத்து உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோடு போட்டதுலேருந்து மேலே வரையும் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது பிளவுஸோட உயரம் எடுக்கிறதுக்கு இந்த டாட் போட்ட பக்கத்தை எடுத்துக்கோங்க. டாட் போட்ட பக்கம் எடுத்துட்டு ஷோல்டரை வந்து இப்படி 2ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதோட சென்டர் வரும். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரையும் நமக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடலாம். இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிடலாம் பிளவுஸு. இப்போ கழுத்து வந்து வரைகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ரெடி அளவுக்கும் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். நம்ம கழுத்து எப்படி இந்த சென்டர் வந்து வச்சிருக்கிறோமோ அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கழுத்து வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இதுல வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுல வச்சுட்டு இந்த கழுத்து போர்ஷனை இப்படி மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே சரியா வந்துடும் கழுத்து. இப்போ இந்த கையை அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடலாம்.
இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுட்டு கழுத்து மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டர் சைடும் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளிக்கிறோம். கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கமும் இந்த சென்டரை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். கீழே இடுப்புக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இடுப்புல இருந்து மேலே ஆம்கோல் வரையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே பார்த்த மாதிரி. ஏன்னா நமக்கு அது வந்து ஸ்டிச்சிங்கில் போயிடும். இது ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. நம்ம வந்து எவ்வளோ தையல் நமக்கு வந்து உள்ளே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இதோட ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸ் வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவில் நம்ம 3 இடத்துல நம்மளோட விரலை வந்து வச்சிடறோம். வச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி அந்த விரல் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமே இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நெக்குக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே கோடு போட்டுக்கலாம் கரெக்டாக நம்ம கட் பண்ணுறதுக்கு. இந்த சைடில் நமக்கு ரெடி அளவு, இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இந்த ஆம்கோல் வளைவு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ கீழ் பார்ட்லேருந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நெக் போர்ஷன் நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரெடி அளவு கரெக்டாக எது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸில் ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் தான் வந்து போட்டுருக்குது அப்படிங்கிறனால நம்மளும் வந்து நேர் கட்டிங்கே வந்து போட்டுடலாம். இதுக்கு அப்படியே வந்து நம்ம திருப்பி இந்த சைடில் அப்படியே அந்த கிளாத்தை வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இருக்கிற ஷேப்ல நம்ம வந்து ப்ளவுஸை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட நெக் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் வரைகிறதுக்கு முன்னாடி கை வச்சு இந்த மாதிரி நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவே நம்ம வந்து நெக் வந்து போட்டுக்கிட்டோம். அடுத்தது இந்த சைட்ல ஊக் பண்ணிக்கிட்டே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஷோல்டருக்கு இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1/4 இன்ச் மேலே ஊக்கு பட்டி கீழே இறக்கிட்டு இந்த இடுப்பு கிட்ட நம்ம பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டியும் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழே மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் இந்த சைடு தள்ளிடுறோம். இந்த கை ஜாயின் பண்ண இடத்துல இருந்தும் 1/4 இன்ச் இந்த சைடு தள்ளிக்கிறோம். இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்து கீழே எந்த இடம், அப்புறம் ஷோல்டர் 2 சைடும் 1/4 இன்ச் விட்டுட்டு ஆம்கோல் கிட்டையும் வந்து கரெக்டாக ஆம்கோலோட மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவை விட்டுறலாம். அடுத்தது பட்டியிலிருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவ்வளோதான் வந்து இதில் மார்க்கிங். ஆம்கோல் வளைவு எடுக்கணும். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இதில் இருக்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த வளைவுலேயே வந்து நான் 3 விரலை வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி அந்த விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த டாட் போட்ட பக்கத்தை எடுத்துக்கோங்க. இது ஷோல்டர் வந்து 2ஆ மடிச்சிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வரும். அதே மாதிரி மேலே மார்க் பண்ண ஷோல்டர்லேயும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலேருந்து கரெக்டாக வரும். நமக்கு இந்த கீழே வரும்போது மட்டும் ஒரு சின்ன கிராஸ் வர மாதிரி இருக்கும். அந்த கிராஸ் வச்சுட்டு பட்டியிலேருந்து 1/4 இன்ச் தள்ளி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த 3 இடத்தையும் இப்படி வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கு அப்புறமே பாருங்க, நமக்கு பிளவுஸோட முன்பாகம் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ரெண்டையும் ஒண்ணா வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும்.
இப்போ அளவு மார்க் பண்ண இதுலயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா நமக்கு தையலுக்கெல்லாம் எவ்வளவு துணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுடலாம். ஆம்கோல் கிட்ட கட் பண்ணிட்டு மேலே ஷோல்டர் கட் பண்ணி நெக்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் நமக்கு வந்து பட்டி மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸ்ல கட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது. எக்ஸ்ட்ராவா கொக்கி பீஸ், வி பீஸ், கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்த்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்த்துக்கணும். கழுத்து கரெக்டா வச்சுட்டு இந்த சைட்ல நமக்கு கொக்கி பக்கம் பி பக்கம் சரியா வருதா அப்படிங்கறத செக் பண்ணோம். இந்த இடத்துலயும் வந்து நமக்கு லைட்டா இந்த இடம் மட்டும் கரைச்சி விட்டோம் அப்படின்னா போதும். இப்ப நம்ம பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. அப்ப வந்து இதை மட்டும் நம்ம லைட்டா இந்த ஷேப்புக்கு குடஞ்சி வெட்டிக்கலாம். வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும். நமக்கு இங்க குடஞ்ச பக்கமும் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ இப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா வரும். இந்த சைட்ல ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டா இருக்கும். கழுத்தும் நமக்கு வந்து லூஸ் வராது. இப்போ இதுல நம்ம வந்து பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மார்க் பண்றதுக்கு நம்ம மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே டபுளா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பிளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. பட்டிக்கு இந்த இடத்த கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே டபுளா மடிச்சிடலாம். கீழே வந்து மடிச்சு தைக்க ஒரு 1/4 இன்ச் விட்டுறோம். அதே மாதிரி இதுதான் வந்து ரெடியில வருது. இந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுறலாம். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்க 1/4 இன்ச், இந்த சைட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்த அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ லென்த் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து விட்டுடலாம். இது அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மட்டும் லைட்டா குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா பட்டி வந்து கரெக்டா இருக்கும். பட்டி நம்ம பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே சேம் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதா கட் கொடுத்துறேன். ஏன்னா இது வந்து நம்ம கொக்கி பக்கம் வந்து வைக்க வேண்டியதா இருக்கும். அதுக்காக ஒரு சில பக்கம் வந்து 2 சைடு நமக்கு ஒன்று மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மீதி இருக்கிற கிளாத்தை கழுத்து வெட்டின பீஸை நம்ம கொக்கிக்கும் பீக்கும் வந்து எடுத்துக்கலாம். இதோட ஹைட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு கொக்கிக்கும் பீக்கும் இந்த பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கிராஸ் பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பிளவுஸ் கட்டிங் வந்து நீங்க அளவு பிளவுஸ் மட்டுமே வச்சு பண்ணலாம். நீங்க டேப் கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த கடைசியா இந்த பிரிண்ட் வர ஒர்க்கை வந்து நம்ம கொக்கி கிராஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்ன கழுத்து தான் அப்படிங்கறதுனால நமக்கு ஒரு 4-5 பீஸ் இருந்தாலே வந்து போதும். 1 மீட்டர் விட்டுமே வந்து இதுக்கு சரியா போயிடுச்சு. கொஞ்சம் கூட மிச்சம் ஆகல. இப்போ நான் இதுக்கு வந்து 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.